வெல்கம் டு 7 minutes series. இந்த சீரீஸ்ல எல்லா கான்செப்டையும் 7 நிமிஷத்துக்குள்ள படிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான மோட்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்றத டீடைல்டா பார்க்கலாம். இப்போ நம்ம பேசக்கூடிய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். எஸ்கேப் ஸ்பீட். இது கிராவிடேஷன் சாப்டர்ல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த கிராவிடேஷன்ல இந்த எஸ்கேப் ஸ்பீடை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? பொதுவாக எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் நம்மளுடைய எர்த் அப்படின்னா அந்த எர்த்ல இருந்து நம்ம அந்த ஒரு ஆப்ஜெக்டை வெளியே தூக்கி போடுறது. அதாவது இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை நம்ம த்ரோ பண்ணும்போது அது பூமியில தான் மறுபடியும் வந்து விழப்போகுது. அப்போ எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்றது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டை நான் பூமியில இருந்து தூக்கி போடும்போது அது மறுபடியும் பூமிக்குள்ள வரக்கூடாது. அப்போ நம்மளுடைய எர்த் கிராவிடேஷனை தாண்டி அந்த ஆப்ஜெக்ட் வெளியே போறது தான் நம்ம எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த ஸ்பீட்ல கொடுத்தா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த எர்த் கிராவிட்டியை விட்டு எஸ்கேப் ஆகும் அப்படின்றது தான் இதுல நம்ம பார்க்க போறோம். அப்போ இங்க வந்து பார்த்தோன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து இன்னும் நிறைய டாபிக்ஸ்ல we have learnt that என்னுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியை பத்தி நம்ம பேசியிருப்போம் அண்ட் தென் கைனடிக் எனர்ஜியை பத்தி பேசியிருப்போம். பிகாஸ் எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம த்ரோ பண்ணும்போது அங்க கைனடிக் எனர்ஜி கண்டிப்பா இருக்கும் அண்ட் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு அப்படின்னு இந்த ஆப்ஜெக்ட் நம்ம த்ரோ பண்றோம், இது வந்து எர்த்தை வந்து ரொட்டேட் பண்ணுது, அதாவது ரிவால்வ் ஆகுது இல்லையா? அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு we know that it has kinetic energy which is half mv square and then அதோடைய பொட்டன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா minus of g m1 m2 by r இல்லையா? இதை நம்ம தெளிவா படிச்சிருக்கோம். இது வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் இல்லையா? ரைட். ஏன் இங்க நெகட்டிவ் சைன் வருதுன்றது நமக்கு தெரியும். பிகாஸ் இந்த கிராவிட்டி வந்து டவுன்வர்ட், இட் ஆல்வேஸ் அட்ராக்ட்ஸ் an ஆப்ஜெக்ட் அப்படின்றதுனால எனக்கு இங்க பொட்டன்ஷியல் வந்து என்ன ஆயிடுது, நெகட்டிவ் கிரேடியன்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ எனக்கு இங்க ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, இந்த இனிஷியலும் என்னுடைய ஃபைனல் எனர்ஜி எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்க போகுது. இதை நம்ம என்ன சொல்லலாம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ நம்ம இங்க கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி தான் அந்த எஸ்கேப் ஆகிற எனர்ஜியா இருக்க போகுது. அப்போ என்னுடைய எனர்ஜி இனிஷியல் வில் பி ஈக்குவல் டு எனர்ஜி ஃபைனல். இப்போ எனர்ஜி ஃபைனல் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது வந்து என்னுடைய இனிஷியல் எனர்ஜி. ஸோ லெட் அஸ் இமேஜின் தட் என்னுடைய ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப லாங்கர் டிஸ்டன்ஸ் போகுது, லார்ஜர் டிஸ்டன்ஸும் போகுது. அப்போ என்ன ஆகுது, என்னுடைய ஆர் வந்து ஆல்மோஸ்ட் கன்சிடர் டு பி இன்ஃபைனைட். அப்போ என்னுடைய ஆர், அதாவது என்னுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். அப்போ இது இன்ஃபைனைட் போகும்போது என்னுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஜீரோ ஆயிடும். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் தானே, ஈக்குவல் தானே. அப்போ என்னுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவா இருக்கும்போது என்னுடைய கைனடிக் எனர்ஜியும் எப்படி இருக்கும், ஜீரோவா இருக்கும். எப்போ, when larger distance அட்டைன் பண்ணும்போது. அப்போ என்னுடைய ஃபைனல் என்ன ஆயிடுது, ஆப்வியஸ்லி ஜீரோ அப்படின்னு மாறிடுது. அப்போ என்னுடைய இனிஷியல் எப்படி இருக்கு, ஆஃப் எம் வி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஜி டைம்ஸ் எம் எம் பை ஆர். இந்த ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் எர்த். ரெண்டு எம் இருக்கு, ஒரு எம் ஆப்ஜெக்டுடைய மாஸ், இன்னொரு எம் ஆப்ஜெக்டுடைய which mean எர்த்தினுடைய மாஸ். ஸோ இது நமக்கு தெரியும். இந்த இடத்துல ஏன் ஆஃப் எம்வி ஸ்கொயருக்கு ஏன் சார் எம்இ போடல அப்படின்னா நம்ம எர்த்தை மூவ் பண்ண போறதே இல்லப்பா, நம்ம ஆப்ஜெக்டை தான் த்ரோ பண்றோம், அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். அப்போ இது எப்படி இருக்கு, இது ஈக்குவல் டு ஜீரோ, இது இந்த பக்கம் படிச்சோம்னா என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். அப்போ ஹாஃப் எம் வி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி எம் மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் மாஸ் ஆஃப் எர்த் பை ரேடியஸ் ஆஃப் த எர்த் இல்லையா? ஸோ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எம்மும் கேன்சல் ஆயிடுது. ஸோ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், அந்த ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி என்ன அப்படின்னு நான் சொல்ல போறேன். அப்போ வி ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கலாம், இது அந்த பக்கம் படிச்சுன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஜி எம்இ பை ஆர்இ விச் இஸ் நத்திங் பட் த ரேடியஸ் ஆஃப் எர்த் இல்லையா? ரேடியஸ் ஆஃப் எர்த் தான், ஏன்னா அதுதான் என்னுடைய டிஸ்டன்ஸாக இருக்க போகுது. இந்த ஆப்ஜெக்டுடைய சென்டர்ல இருந்து இந்த எர்த்தினுடைய சென்டர் தான் என்னுடைய டிஸ்டன்ஸ் ஆரை நான் கன்சிடர் பண்றேன். அப்போ அந்த ஆர் தான் இன்ஃபைனைட் போகும்போது என்ன ஆகுது, பொட்டன்ஷியல் ஜீரோ ஆகுது ஃபைனல் ஸ்டேஜ்ல இல்லையா? என்னுடைய கன்சர்வேஷன் நான் பயன்படுத்தும் போது என்னுடைய இனிஷியல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி, ஃபைனல் எனர்ஜி ஜீரோன்றதுனால இதை மட்டும் அப்படியே மாற்றி கொண்டு போறேன். அண்ட் ஆல்சோ வி டிஸ்கஸ்ட் தட் என்னுடைய கிராவிட்டி டியூ டு அக்சலரேஷன் ஆன் த சர்ஃபேஸ்ல தான் எனக்கு மேக்ஸிமம் இருக்கும். என்னுடைய ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் போதோ இல்லை ஹைட் டிக்ரீஸ் ஆகும் போதோ என்ன ஆகுது, என்னுடைய கிராவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிக்ரீஸ் ஆகுது, நம்ம படிச்சிருக்கிறோம் ப்ரீவியஸ் டாபிக்ல. அப்போ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா we know that g m by
RE ஸ்கொயர் அப்படின்றது வந்து G, acceleration due to gravity. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபார்மட்டை நான் கொண்டு வர்றதுனால நான் மல்டிப்ளை பை RE அண்ட் டிவைட் பை RE பண்ண போறேன். அப்படி என்ன ஆயிடுது, அப்படி பண்ணா GM by RE ஸ்கொயர்னு வந்துருச்சா, which is nothing but your G. அப்போ இதை எப்படி எழுதலாம், 2 இந்த மொத்த டேர்மான G and then RE அப்படின்னு சொல்லிட்டேன். இது V. அப்போ ஸ்கொயர் அப்படி போயிடுச்சுன்னா ரூட் ஓவர்ல மாறிடும். அப்போ ரூட் ஓவர் 2 டைம்ஸ் ஆஃப் GRE அப்படின்றதா என்னுடைய வெலாசிட்டியா இருக்கு. அப்போ என்னுடைய வெலாசிட்டியை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். அப்போ ஒரு செகண்டுக்கு இமேஜின், ஒரு செகண்டுக்கு நீ 12.3 கிலோமீட்டருக்கு அந்த ஆப்ஜெக்ட் டிராவல் ஆகுதுன்னா அது அந்த எர்த்தை ரிவால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது கிரேட்டரா போச்சுன்னா அது ரிவால்வ் ஆகாது, வெளியில போயிடும். கம்மியாயிடுச்சுன்னா ஆப்ஜெக்ட் வந்து மறுபடியும் பூமிக்குள்ளேயே விழுந்துரும். ஸோ அதை நம்ம பேசுறோம். அப்போ என்னுடைய வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கிராவிட்டி, which is the acceleration due to gravity. ஏன்னா அது ஒவ்வொரு பிளானட்டுக்கும் என்னுடைய acceleration வந்து மாறும். And then your radius of the earth. ஸோ அப்போ எர்த்தினுடைய ரேடியஸ் இல்லை மற்ற பிளானட்டுடைய ரேடியஸ் மாறும்போது உன்னுடைய வெலாசிட்டி மாறும், மற்ற பிளானட்டுடைய கிராவிட்டி மாறும்போது உன்னுடைய வெலாசிட்டியும் மாறும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட். பொறுமையா பாருங்க. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.